ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விதைகளை பயன்படுத்தாமல் இதுமாரி ஒட்டு கட்டுறதுக்கு போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒட்டு கட்டுதலின் பயன்கள்லாம் என்ன? இப்போ விதை மூலமாக நம்ம ஒரு செடியை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விதை எப்படி செடியில் உருவாகுது அப்படின்றத பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆண் பூவில் இருக்க மகரந்தம், ஸோ போலன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது போயிட்டு பெண் பூவில் இருக்க ஓவியூல், அதோட பெண் உறுப்புன்றது பெண் பூவில் இருக்கும். ஸோ அதில் போய் பட்டுதான் அது விதையாக மாறும். கருத்தரித்து அந்த மலர் விதையாக மாறும். அந்த விதை தான் பார்த்தீங்கன்னா பழமாலாம் மாறும். ஸோ பழம் மாறி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதைன்றது இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, பாலினேஷன். ஸோ இப்படி நடக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி செக்ஷுவலி ஒரு விதை ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட குவாலிட்டின்றது மாறும். எப்படின்னா இப்போ ஒரு மாமரம் இருக்கு. ஸோ அந்த மாமரத்தோட காயின்றது ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் வேற ஒரு மாமரம் இருக்கு, அதோட காயின்றது ரொம்ப கசப்பாக இருக்கணும். ரொம்ப கசப்பு மீன்ஸ் அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. அந்த மரத்தில் இருக்க மகரந்தம் தவறுதலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுவையாக இருக்க ஒரு மாமரத்தோட பூ இதில் படும்போதும் அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய காயை பயன்படுத்தி நம்ம அதை சாப்பிட்டுட்டு பிறகு அதுலேருந்து விதை வரும்ல, அந்த விதையை நட்டு நம்ம ஒரு செடியை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எந்த மரத்துலேருந்து அந்த காயை பறிச்சோமோ அது சுவையாக இருக்கும். அந்த மரத்தில் இருக்க காய்கள் அதே சுவையே இந்த காயில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மகரந்த பூன்றது அந்த அளவுக்கு சுவையே இல்லாத ஒரு மரத்துலேருந்து வந்தது. அதனால் அதோட குணாதிசயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காயில் இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம விதை மூலமாக நம்ம ஒரு மரத்தை வளர்க்கும் போதும் இதுதான் இயற்கையாக நடந்துட்டு இருக்கு. இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள்லாம் உருவாகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல மரம் வச்சுட்டு இருப்போம், கமர்ஷியலாக கொடுத்துட்டு இருப்போம், இந்த ரகம் நல்லா இருக்கணும். ஆனால் வேற ஒரு மகரந்தத்திலேருந்து எடுத்து அந்த செடியை நம்ம மறுபடியும் நட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு நல்லா காய்ச்சிட்டு இருக்க ஒரு பலாமரத்தோட கொட்டையை எடுத்து நம்ம ஒரு செடி நல்லா நட்டு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணுன்றது தாய் மரம் மாதிரியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம மாந்தோப்புலாம் வைக்கிறோம்னா விதைகளை தவிர்த்துட்டு இது மாதிரி ஒட்டு கட்டுதலில் வளர்க்கப்பட்ட அந்த கன்றுகளை வாங்கி நம்ம வளர்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நன்மை ஒட்டு கட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விதை மூலமாக ஒரு பழ மரத்தை வளர்க்குறோம்னா அது காய்க்க 10 வருஷம் கூட வரைக்கும் எடுத்துக்கும் இயற்கை முறையில். ஆனால் ஒட்டு மரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாமரமாக இருந்துச்சுன்னா 5 வருஷம். ஸோ அது ஒரு மரத்துக்கு மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டு கட்டுதலில் நம்ம மரத்தை வாங்கி நடுறோம்னா அது ரொம்ப சீக்கிரமாக காயும் கொடுத்துரும். நோய் எதிர்ப்பு சக்தின்றது இந்த ஒட்டு மரங்கள் கிராஃப்டட் பிளான்ட்டுக்கு அதிகம். ஸோ இப்படி ஒட்டு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகளில் நோய்களையும் தடுத்துருக்காங்க. மிளகு செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கட்டுதல் முறையில் பண்ணி ஒரு வில்ட், அதாச்சும் வாடுதல் நோயின்றது மிளகுல வரும். அந்த நோயை தடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ரிச் அப்படின்ற ஒரு வைல்டு வெரைட்டி கிரேப்பை பயன்படுத்தி அதை நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற திராட்சை கொடி கூட ஒட்டு கட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொண்டுட்டு வர மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கிராஃப்டிங் ஒட்டு கட்டுதலில் நிறைய நன்மைகள்ன்றது இருக்குது. அப்புறமா இப்போ மலர் செடிகள் அப்புறம் அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடிகளில் விதைன்றது கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் கட்டிங்ஸும் நம்ம அதாச்சும் கட் பண்ணிட்டு அந்த தண்டை நட்டா வளரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரூட் க்ரோத்து, வேர் வளர்ச்சின்றது கம்மியாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் அழகு செடியில் இருக்கு. அது மாதிரி இருக்கிற அழகு செடிகள்லாம் கிராஃப்டிங்கிறது தான் முக்கியமான ப்ராபகேஷன் மெத்தட். அதாச்சும் செடியை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகிற முறையாக கருதப்படுது. இந்த ஒட்டு கட்டுதல் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு நல்லா இருக்க மரத்தோட தண்டு பகுதி, அதை ஆங்கிலத்தில் சயான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு மரத்தோட நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்க ஒரு மரத்தோட வேர்பகுதி, ரூட் ஸ்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சரியான முறையில் கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒட்டு கட்டுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்ல நைஃபை கட் பண்ணி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி வளர்க்குற அதை தான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட், ஒட்டு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு நிறைய ஸ்பீஷிஸ், ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இனத்திலேருந்து கூட ஒரு சில செடிக்கு அது எடுத்துக்கும். அது ஒரு செடியை பொறுத்தது. இப்போதைக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்கு மாமரத்தில், அப்புறம் எலுமிச்சை, சப்போட்டா, இதெல்லாம் இது அதிகமாக
அதிகமாக வந்து பயன்பாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம ஒரு சில பழ மரங்களில் தான் வந்து பண்ண முடியும். டைகாட் பிளான்ட்டுன்னு வாங்க, அதுங்களில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து மோனோகாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவைகளில் இது வந்து செட் ஆகாது. இப்போ பாக்கு மரம், அதுக்கடுத்து தென்னை மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுமாரி ஒட்டு கட்டுறது வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. பூக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து போத்தவில்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து பழமரங்களில் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம். தென்னை மரத்துலேயும் பாக்கு மரம் மாதிரியான மரங்களில் இது வந்து பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒட்டு கட்டி வர மரங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து குட்டையாக தான் வந்து இருக்கும், டார்ஃபாக இருக்கும். அதுக்கடுத்து நல்லா படர்ந்து வந்து வளரும். இது மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவாத்து வாங்குறதுக்கு ரொம்ப எளிமையாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டையாக இருக்க காரணத்தினால அறுவடை செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதில் வந்து பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராஃப்டட் பிளான்ட்டுன்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. இப்போ ஒட்டு கட்டுறோன்னா அது சில நேரத்தில் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து திக்காக வந்து வராமல் அதோட தண்டுகள்ன்றது வந்து வீக்காக வந்து இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் 2 செடியோட தண்டுகளும் வந்து ஒத்து போகலனா அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்லாம் வந்து வைரஸ் டிசீஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இப்படி ஒட்டு கட்டுறதில்ல. நம்ம சப்போஸ் தெரியாதனமா ஏதாவது நோய் தாக்கப்பட்ட தண்டை எடுத்து அந்த வந்து ஒட்டு கட்டிட்டுனா மொத்தமாக அந்த லாட்டே வந்து டேமேஜ் ஆகிடும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வந்து இருக்குது. ஒட்டு மரம் வந்து நம்ம இப்போ கட்டிட்ட பிறகு இதை வந்து நம்ம வளர்க்கணும்னா எது மாதிரி இடத்துல வளர்க்கணும்னா இது வளர்கிறதுக்கு அதிக அளவிலான டெம்பரேச்சர் தட்பவெப்பநிலைன்றது தேவை, ஹியூமிடிட்டி ஈரப்பதம்ன்றது வந்து தேவை. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ண முடியாது. அப்புறம் ஓப்பன் கண்டிஷன்லையும் நம்மளால் வந்து இவைகளை வந்து வளர்க்க முடியாது. ஸோ இவைகளை வளர்க்குறதுக்கு ஒட்டு கட்டினா அந்த கன்றுகளை வளர்க்குறதுக்கு பாலியோஸ் பசுமை குடின்றது வந்து தேவைப்படுது. அல்லது ஷேட் நெட்டை கூட வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் இந்த கிராஃப்டட் ஒட்டு கட்டின கன்றுகளை வந்து வளர்க்க முடியும். மற்ற கன்றுகளை வந்து வெளிப்படையாக நம்ம வளர்க்குறோம்ல அது மாதிரி வந்து வளர்க்க முடியாது. இந்த பாலியோஸ் பசுமை குடிகளை பற்றி நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் வந்து இப்போதைக்கு இந்த ஒட்டு ரகங்களை வளர்க்கறதுக்கான அந்த பாலியோஸோட பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வகைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஹை காஸ்ட், மீடியம் காஸ்ட், லோ காஸ்ட். ஹை காஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் பொருட்செலவெல்லாம் வந்து பண்ணி ப்ராப்பரான முறையில் வந்து பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா வந்து மலர் செடிகளில் இப்போ கிராஃப்டிங் வந்து பண்ணுறோன்னா அதில் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா மலர் செடிகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணணும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டட் வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் வந்து இருக்குது. பாலிஎத்திலீன் ஷீட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி டெம்பரேச்சரை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த வேரியேஷன் மாறுபாடுகள்லாம் வந்து இல்லாமல் இப்படி இருக்க பட்சத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி ஒட்டு ரகங்களை வந்து அதுக்குள்ளே வந்து வச்சு வளர்க்கும் போது பர்ஃபெக்டாக வந்து வளரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் காஸ்ட்டுன்ற கேட்டகரியும் வந்து வருது. இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணி நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து காசு கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு வென்டிலேஷன் காற்றுலாம் வந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே வந்து செட் பண்ணிவிட்டு இன்னமும் கொஞ்சம் மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து மீடியம் காஸ்ட். அதுக்கடுத்து வந்து லோ காஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசே வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்போ மீடியம்லையும் லோலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஐ பைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த லோ காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேம்பூ போல்ஸ் மூங்கில் கட்டையை வந்து பயன்படுத்துவாங்க. இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மூங்கில் கட்டையை பயன்படுத்தி நம்ம செய்கிறோன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கட்டைகளை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இதுவே ஹை காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெட்டல்ஸ் அப்படி பயன்படுத்துறதுனால அவைகளை நம்ம ரொம்ப நாள் அதோட லைஃப் ஸ்பேன்ன்றது அதிகமாக இருக்கும். இது கூட வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இப்போ ப்ரொடக்ஷனாக வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கான பாலியோஸ் பசுமை குடிகளோட விலைன்றது வந்து அதிகம். ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க வேணால் தனியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்டில் கொடுக்குறேன். இந்த பாலியோஸ் பற்றி தனியாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷேட் ஹவுஸு. இந்த ஷேட் ஹவுஸுன்றது என்னென்னா இந்த நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம்ல, அந்த கிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த செடிகளை வந்து நம்ம ஹார்டனிங் பேசிக்காக வந்து பண்ணுறோம். பாலியோஸில் வச்சா நல்லா வந்து அவை வந்து வளரும். இதுமாதிரி ஷேட் ஹவுஸில் இன்னமும் காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷேட் ஹவுஸை வந்து பயன்படுத்தலாம். ஷேட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி ஜிஐ பைப்ஸில் வந்து பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்டிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வந்து உங்களால் காசு வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணால் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெத்தடாலஜிஸும் வந்து இருக்குது. ஜிஐ பைப்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஷேட் நெட்டை பயன்படுத்தி, ஷேட் நெட்டுன்றது பொதுவாக வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். ஸோ இந்த ஷேட் நெட்டை பயன்படுத்தி இதை வந்து
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதும் இந்த ஜிஐ பைப்ஸ் இடையில பார்த்தீங்கன்னா அது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸ், இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸை வச்சு அவங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஷேட் நெட்டை பார்த்தீங்கன்னா வந்து மண்ணில் வந்து புதைச்சம் வந்து விடுறாங்க. இன்னமும் இது மாதிரி விண்டு, ஸோ பாலியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டு அதிகமாக வந்து 150 கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிக்கிற இடத்துல நம்ம பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் இந்த ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மண்ணில் வந்து பரியும் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக 5 to 6 years வரைக்கும் இவைகளோட லைஃப் ஸ்பேனுன்றது வந்து இருக்க செய்யுது. ஒட்டு ரக கன்றுகளை வந்து நம்ம இப்போ நர்சரி மூலமாக அமைக்கிறோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாலியோஸும் ஷேட் நெட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படுது இந்த கன்றுகளை வந்து வளர்க்குறதுக்கு. இதுமாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.